கேம். ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறோம், பீட்டாவை எதிர்க்கிறோம். பேன் பீட்டா. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தராத தமிழக அரசு தேவையில்லை, மத்திய அரசு தேவையில்லை. மோடி நாயை வெளியிடுவோம். சவுதி அரேபியா தமிழர்கள் பேசுறோம், உனக்கு அக்கறை இல்லாத எந்தெந்த நாடோ பேசுறான், உனக்கு அக்கறை இல்லை. தயவு செஞ்சு நாட்டை விட்டு வெளியில போ. ஒன்று ராணுவ புரட்சிக்கு போடு, இல்லை மன்னராட்சிக்கு போடு, இல்லை நீ வெளியில போடு. தேவையில்லை அரசாங்கம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விவசாயத்தை கொண்டு வா. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடு. மற்ற நாட்டு விவசாயத்துக்கு 683 கோடி கொடுக்குற. தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 ரூபா கொடுத்தா கூட 5 நாள் சாப்பிடுவான். எந்த எதுவும் உனக்கு போச்சு, என்ன அக்கறை இருக்கு உனக்கு? நாயை வெளியில போ, மோடி நாயை வெளியில போ. மோடி அரசாங்கமே வெளியில போயிடுது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு விவசாயம் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தண்ணி இல்லை. ஆனால் இந்த மோடி அரசும் இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை கொல்லணும். ரெண்டாவது விவசாயத்தை அழிக்கணும். ரெண்டாவது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். இது மொத்த சவுதி வாழ் தமிழர்களின் எதிர்ப்பு. எங்கள் எதிர்ப்பை காட்டணும். பன்னீர்செல்வம் என்றவர் எதுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மை கிடையாதா? தமிழ்நாட்டில் சட்டம் இருக்குது, போட முடியும், உங்களால் நிறைவேற்ற முடியாமல் எதுக்கியா இருக்கிற நீனா? இப்போ எதுக்கியா ஊரை விட்டு ஊரை போன நீ? உள்ளூரில் இருக்கிறனால புரிஞ்ச முடியல, நீ ஊரில் போய் என்னையா பண்ணுற நீ? உள்நாட்டில் என்ன பண்ணுமோ அதை பண்ணியா? போயிட்டப்ப தான் பன்னீர்செல்வம் ஐயோ வேலையை பாரியா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உலக மக்களை எல்லாத்தையுமே இப்படி நாசம் பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு முதலமைச்சர்ன்ற போஸ்டுக்கு தகுதி இல்லாத நாய். நாட்டை விட்டு பேசுறதுக்கு வாழ்றதுக்கே உனக்கு அருகதையே கிடையாது. தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடு, இருக்காத. இன்னைக்கு காலைகளை நீ அடக்கிறத நீ பார்க்க போற. இனி ஒவ்வொரு இளைஞரோட புரட்டத்தனத்தை நீ பார்ப்ப. அந்த நீ எத்தனை பேர்த்த சுடுவ? தமிழ்நாட்டு போலீஸ் ஓடிடு. தமிழ்நாட்டு போலீஸ் ஓடிடு. காட்டு பிராணித்தனமா பிஹேவ் பண்றதா இருக்காத, ஓடிடு. நாங்களே பார்த்துக்கிறோம். மக்களாச்சு, நாங்களே சம்பாதிச்சு நாங்களே தின்னுக்கிறோம். நீ இருக்காத. யாருக்கு உதவி பண்ண வேணா, ஒரு மயிரை குடும்ப வேணும். போயிடுறீங்க போய். இன்னைக்கு தமிழ்நாடுகள், இன்னைக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கு. கண்டிப்பா இந்த போராட்டம் ஜெயிக்கணும். இந்த போராட்டம் ஜெயிக்கணும். எதுக்கியா? யாரை கேட்டியா ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிக்க? முதல்ல இந்த பீட்டாங்கிறவன் எவையா? எங்கேருந்து வந்தாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து வந்தவன் இவன் இதை தான் சாப்பிடணுங்கிறான், இதை தான் குடிக்கணுங்கிறான், இந்த வேலையை தான் பண்ணுங்கிறான், இந்த பொம்மையை தான் யூஸ் பண்ணுங்கிறான். என்ன நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எத்தனை வருஷத்துல இருந்து மரபு தொட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பண்பு. இது என்ன பண்ணீங்க? உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? என்ன சொன்ன மோடி? என்ன சொன்ன இன்னைக்கு சாயந்தரம்? அடிச்சு தமிழ்நாட்டையே அடிச்சுட்டு தான் உன் வேலையை ராஜினாமா பண்ணுவேன்ட்டு காலை வச்சு இறக்குற வரைக்கும் நீ என்னடா புடுனா? மிலிட்டரி பவர் சிஆர்எஃப் இறக்கி இருக்க. நீ டெல்லி போலீஸ் நீ தமிழ்நாட்டுக்கு இறக்கி இருக்க. என்ன மைத்து இறக்குன? காவிரி பிரச்சனை குடிக்க தண்ணி இல்லாததுக்கு போராட முடிய நாய் நீ. சாதாரண ஜல்லிக்கட்டை திங்கிற சோத்தை நீ உழைச்சு கொட்டுறாங்க மக்கள். இதை நீ தடுக்கிறதுக்கு யாரா தறிக்கட்ட நாயை? நாட்டுக்கு ஓடுறாங்க. சுப்பிரமணிய சாமி என்ன சொன்ன? பொறுக்கீங்களா? இளைஞர்களை பார்த்தா பொறுக்கி மாதிரியே தெரியுது. அந்த பொறுக்கி தாண்டா இன்னைக்கு உக்காந்துட்டு வெளிச்சமே இல்லாத இடத்துலையும் வயசு பொண்ணுங்கள இருந்து எல்லாத்தையுமே பாதுகாத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சரிசமமா எல்லாரும் அறவழி இதுல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால என்ன புடுங்க முடிஞ்சு? இன்னைக்கு முழுக்க பீட்டாவுக்கு சப்போர்ட்டு நரேந்திர மோடி. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. முழுக்க பார்ப்பன சக்திகளினுடைய சூழ்ச்சி தான் இந்த பீட்டா தனியா ஒரு நாடோ அமெரிக்காவோ கிடையாது. அது முழுக்க இந்தியர்கள், அது இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது தான் பீட்டா அமைப்பை இந்திய அரசால் தடை செய்ய முடியும். அவங்க பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து பீட்டா அமைப்பை தடை செய்யும் முறை மக்கள் போராட்டம் தொடரும். எங்கள் ஆதரவை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருப்போம். எங்களால் இந்தியாவில் இருந்து அவங்க கூட இருந்து எங்களால் போராட முடியுற ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். அந்த ஆதங்கத்தில் எல்லாரும் கொந்தளிச்சிருப்போம். கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் இந்த சோஷியல் மீடியா மூலமாக எங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருப்போம். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி இருக்கின்ற வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் சார்பாக இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். எங்கள் ஆதரவு நிச்சயமாக ஜல்லிக்கட்டுக்கு உண்டு. என்னைக்கோ ஒரு நாள் நடந்துச்சு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேன் பண்ணி உட்காந்துட்டீங்க. இதே பீட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை உயிரை கொண்டுட்டு தெரியுமா? 96%. 1 இல்லை 2 இல்லை 96% கர்ண கொலைங்கிற பேர்ல கொண்டு வச்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இதுக்கு எவன் பேன் பண்றான் சொல்லுங்க? மோடி அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடிஞ்சா? காசை வாங்குறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, வெளிநாட்டுக்கு போறோம், அதை பண்றேன், இதை பண்றாங்கிறீங்க. உள்நாட்டில் உங்களால என்ன பண்ண முடிஞ்சு?
தமிழ்நாட்டை மட்டும் இந்தியாவில இருந்து தனியா பிரிச்சுப்பாரு. இன்னைக்கு 500 ரூபா கொடுத்து உன்னால எலெக்ஷன் வைக்கக்கூடிய மீட்டிங் ஆளை சேர்த்து உன்னால பண்ண முடியுதுன்னாக்க 5 பைசா செலவு பண்ணாம சேர்ந்துருக்கிற கூட்டம் இந்த இளைஞர்களுடைய கூட்டம். கண்டிப்பா பீட்டான்ற வார்த்தை எங்க இருந்து வந்து தெரியுமாடா? பீட்டா அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தை? இங்கிலீஷ் வார்த்தை. இங்கிலீஷ் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாய் அமெரிக்காக்காரன் இறக்குறான், விஷத்தை கொடுத்துட்டு இருக்கான், கொக்கோ கோலா, பெப்சி, மயிரின்னு. அதையும் வாங்கி நம்ம தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்டுக்கிறேன், எந்த நாடையும் சேர்க்காதீங்க. தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கை கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பெப்சியோ, கொக்கோ கோலோ, இந்த மாதிரி அமெரிக்கன் ஐட்டத்து கேஎஃப்சி எதையும் தயவு செஞ்சு தொடாதீங்க. நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒடுங்கி நம்ம விவசாயத்துக்கு வருவான், தேடி வருவான். என்னோட இந்த ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வஸ்ட், என்னோட எல்லா ரெக்வஸ்டையும் நீங்க இது உலகம் ஃபுல்லா பார்க்கணும். எங்க வேணாலும் போட்டு இந்த வீடியோ எங்க வேணாலும் போட்டு எவன் என்ன பண்ணத்தை வந்து நீ பண்ணி பாரு, உனக்கு தெரியும், அப்ப தெரியும் வீடியோ. வெளிநாட்டு பொருட்கள் ஆதரவு பண்ணாதீங்க, உள்நாட்டு பொருட்களை ஊக்குவீங்க, உள்நாட்டு பொருட்களை ஆதரவீங்க. நம்ம நாட்டு பொருட்களை வந்து வாங்குங்க, நம்ம நாட்டு பொருட்களை வந்து சாப்பிடுங்க. வெளிநாட்டுல இந்த பச்சி கொக்கோ அதுன்னு கொண்டு எதுவும் சாப்பிடாதீங்க. இது நம்முடைய ஃபியூச்சருக்கு சரி, நம்மளோட பசங்களுக்கு சரி, நம்முடைய எதிர்காலத்துக்கு இது பெரிய 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 ஒரு பெரிய முற்றுப்புள்ளி தான் சொல்ல முடியும். அதுதான் இந்த அமெரிக்க அரசும் இந்த மோடி பாஜக அரசும் கொண்டு வந்துருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரையும் போய் சென்றடையும் நினைக்கிறேன். எங்களுடைய ஆதரவை இந்த வீடியோ மூலியமா, எங்களுடைய ஆதங்கத்தை இந்த வீடியோ மூலியமா நாங்கள் தெரிவிக்கிறோம். ஜல்லிக்கட்டு ஜெயிக்கணும். ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஜல்லிக்கட்டு மட்டும் நடக்கல, காலையை நாங்க அவுத்து விடுவோம். வைக்கிற அடி ஓ மேலையான இருக்கும், தரையில போகாது, மண்ணில் போகாது. வைக்கிற அடி ஓ மேலையா இருக்கும். ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு முழுமையாக ஆதரவு எதிர்ப்பு. விவசாயம் ஜல்லிக்கட்டு.